கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
அளிக்கும் மேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலே நாம் நோக்கி பார்க்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற வேத வார்த்தையின்படியாய் அவர் ஜெயத்தை தருகிற தேவன். அவர் நம்பிக்கை தருகிற ஆண்டவர். அவர் நமக்கு நம்பிக்கை தந்து வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பாடணும்ல. கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய சொற்கள் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஜெயத்தை தருகிறது. அவர் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். ஒருபோதும் இயேசு கிறிஸ்து தோற்கிறவர் அல்ல. ஒருவேளை இந்த காலை வேளையிலே தோற்று விடுவோமோ, தோல்வியின் பயத்தோடு நாம் அமர்ந்திருப்போம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, அவர் ஜெயத்தை தருகிற தேவன், என் மீட்பர் ஜெயிக்கிறவர், அவர் யுத்தத்தில் வல்லவர். நீங்களும் நானும் பலவீனமாக இருக்கலாம், உங்களாலேயும் என்னாலேயும் அந்த யுத்தத்தை சரியாய் செய்ய முடியாது, தோல்வியை குறித்து நாம் பயந்து போய் இருக்கலாம். ஆனால் தேவன் மீட்பர் ஜெயிக்கிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவரை துதிப்போமா? அப்படிப்பட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போமா? நம்முடைய வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் வெற்றி தருகிற தேவன் சுவாமி, நீர் யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவரே உமக்கு எதிராக எந்த ஒரு சூழலும் ஜெயிக்க முடியாதப்பா, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆண்டவரே, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல, எங்களுடைய பலத்தினால் அல்ல, பிற மனிதரின் ஆதரவினால் அல்ல, நீர் ஜெயம் தருகிறவர் ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார், ஜெயம் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நமக்காய் அவர் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து தான் ஜெயம் வரப்போகிறது, வேற எங்கிருந்தும் அல்ல, வேற எங்கிருந்தும் அல்ல. ஜெயத்தை தருகிற தேவனிடத்திலிருந்து தேவன் நமக்கு வெற்றியை தரப்போகிறபடி நாள் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அருமையாய் தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கலாம், தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நல்ல ஞானத்தை தரும்படியாய், பிள்ளைகளுக்கு அவர்கள் எழுதுகிற அந்த தேர்வில் நல்ல வெற்றியை தரும்படியாய், அவர்களை 12ஆம் வகுப்பு எழுதியிருக்கிற மாணவர்கள் அடுத்த எதிர்காலத்தை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். என்ன படிப்புக்கு செல்வது, எந்த கல்லூரிக்கு செல்வது, ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். நான் விரும்புகிற கல்லூரி கிடைக்குமா, விரும்புகிற படிப்பு கிடைக்குமா என்று சொல்லி ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர்களுக்கு அந்த நன்மையை அளிக்கும்படியாக, அந்த நல்ல ஒரு கல்லூரியை, நல்ல ஒரு எதிர்கால பாடங்களை கர்த்தர் தரும்படியாக, மாணவர்களுக்காக விசேஷமாய் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். அதே போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற அந்த ஒளி காட்சிக்காக, ஈஸ்டர் கண்டாட்டங்கிற நிகழ்வுக்காக நம்ம ஜெபிப்போம். அதற்கு கிடைக்க வேண்டிய அனுமதிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கவும், எந்த ஒரு தடையின்றி, எந்த விதத்திலும், அது மின்சாரம் சார்ந்தோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் சார்ந்தோ அல்லது சூழ்நிலைகள் சார்ந்தோ இயற்கை சார்ந்தோ எந்த ஒரு தடையும் வராதபடி இயேசுவின் நாமத்தினால சகல தடைகளையும் நாம் அப்புறப்படுத்தி, நம்மளை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காகவும், இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் அகற்றும்படியாகும் நம்மளை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மரியாதை கொடுங்க பண்ணி வெற்றி தர வேறு. ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலப்படுத்து. ஆமாம் சுவாமி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்குங்க
ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, உடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொடும். ஆம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, ஆம் சுவாமி. ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்துக்கு நடத்துங்கப்பா. ஆமா ஆண்டவரே, ஆம் சுவாமி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, ஆம் சுவாமி. எல்லாவற்றையும் மாற்றி போடும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தி சந்திங்க சுவாமி. பரவாயில்ல, தேவையான சந்திங்க. எல்லாம் கிடைக்க உதவி செய்யணும். எல்லாம் கிடைக்க உதவி செய்யணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஆமா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஆமா ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியை தரப்போகிறபடினாலும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நிகழ்விலே கர்த்தர் எல்லா தடைகளையும் அகற்றப் போகிறபடினால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். 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 தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். பத்மாசினி அவருடைய குடும்பத்திற்காக, பஞ்சம் அவருடைய குடும்பத்திற்காக, பார்த்தசாரதி மனோவா அவருடைய குடும்பத்திற்காக, பால் ஜெயக்குமார் அவருடைய குடும்பத்திற்காக, பால்ராஜ் சி அவருடைய குடும்பத்திற்காக. பத்மாசினி, பஞ்சம், மனோவா, பால் ஜெயக்குமார், பால்ராஜ் ஆகிய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாட்களிலே தேவனுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை வழிநடத்தும்படியாக யாராவது ஒருவர் இக்குடும்பங்களுக்காக சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க. தொடுங்க சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஆமாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறபடினால் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் மகிமைப்படும் சுவாமி, எங்களோடு இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறனை மறைத்துக் கொள்ளும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலும் இந்த காலை தியானத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். இல்லை, ஆண்டவருடைய சொற்கள், இயேசுவின் சொற்கள் என்கிற தலைப்பில் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேகர் அவருடைய வார்த்தைகளை விருப்பத்தோடு கேட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம நற்செய்தி நூட்களில் பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் மிகுந்த வல்லமை உள்ளதாக, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அந்த சொற்கள் இருந்தது சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுதே, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம், லூக்கா 2:47 நம்ம பார்க்குறோம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல லூக்கா 2:46 அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். ஸோ அவர் ஒரு 12 வயதாக இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின சொற்கள், அவர் கேட்ட கேள்விகள், அவர் திரும்ப கொடுத்த மாறுத்தரங்களை பார்த்த பொழுது எல்லாருமே பிரமித்தடைஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ சிறு வயதிலிருந்தே இயேசு கிறிஸ்து அவர் பயன்படுத்தின வார்த்தைகள், அவருடைய சொற்கள் மிகவும் வல்லமை உள்ளதாக, மிகுந்த ஞானம் உள்ளதாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல சூழலுக்கு ஏற்ப அவர் யாரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்களோ அந்த கூட்டத்திற்கு ஏற்ப அவர் மிகவும் சரியான சொற்களை பயன்படுத்த நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது, அவர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் உவமைகளை பயன்படுத்துகிறார், எளிமையான கதைகளை பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்தின சொற்கள் எல்லாமே அவர்கள் அன்றாடம் பார்க்கிற சொற்களாக இருக்கும். இல்லை, உப்பை குறித்து பேசுகிறார், வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார், திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுகிறார். அப்போ நிறைய காரியங்கள் அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய அப்படி சொற்களை பயன்படுத்தி அப்படிப்பட்ட விதத்தில் அவர் பேசுகிறார். ஆனால் இது அவரிடத்துல குறை கண்டுபிடிக்கணும், குற்றம் சொல்லணும், இவர் மீது ஏதாவது ஒரு குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பரிசேயரோ வேத பாரகரோ கேள்விகளை கேட்கும் பொழுது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அவர்களுக்கு ஏற்றார் போல இருக்கு. மாயக்காரர் என்று சொல்கிறார், ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜ் பயன்படுத்துகிறார், ரொம்ப அழுத்தமான சொற்களை அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிற பார்க்கிறோம். ஒரு முறை நம்ம பார்க்கிறோம், போய் நரியின் இடத்துல சொல்லுங்கள் அப்படிங்கிற. ஸோ ஆண்டவர் சொற்களை பயன்படுத்துவதிலும் மிகுந்த ஞானமாக அந்த சூழலுக்கு ஏற்ப எளிமையான ஜனங்களிடத்தில் எளிமையான சொற்களை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவரை பயமுறுத்துவதற்காக, குற்றம் சொல்லுவதற்காக பேச வந்தவரிடத்தில் அதற்கேற்ற சொற்களை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல் சில நேரங்களில் அவங்க கேள்வி கேட்குறாங்க இல்லையா, ராயனுக்கு வரி செலுத்துவது அவசியமா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அந்த நாணயத்தை எடுத்து காண்பிக்க சொல்லுகிறார். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் சொல்லி சொல்கிறார். ஸோ அவர் சொல்லுகிற அந்த பதிலில் அவர்களால் திரும்ப கேள்வி கேட்க முடியலை. அப்படிப்பட்ட சொற்களை மிக ஞானத்தோடு ஆண்டவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற சொற்களை பார்க்கும் பொழுது நமக்குமே அது நல்ல ஒரு உதாரணத்தை கொடுக்கிறது. இல்லை, எங்கு எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்த வேண்டுமோ அங்கு அப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தணும். சில நேரங்களில் நாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தயங்குகிறோம், ஆனால் நம்ம சில நேரங்களில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி சில நேரங்களில் நாம் எங்கு எளிய சொற்களை பயன்படுத்த வேண்டுமோ அங்கே எளிய சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சொற்களை பார்க்கும் பொழுது 3 காரியங்களை இந்த காலை வேளையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 1:22. அதிகாரம் உடையவராக அவர் போதித்தபடினால ஆச்சரியப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். வேர்ட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்துவனுடைய சொற்கள் எப்பொழுதுமே அதிகாரம் உடையதாக இருந்தது. ஆண்டவருக்கு தெரியும், நான் தேவனுடைய குமாரனாக வந்திருக்கிறேன், எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எங்கெல்லாம் அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்த வேண்டுமோ அதை ஒரு அதிகாரத்தோடு பயன்படுத்தினார் நம்ம பார்க்கிறோம்.
இந்த மலை பிரசங்கத்தில் கூட ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லை, இப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அதிகாரத்தோடு அன்னைக்கு ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நீங்கள் இதுவரைக்கும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இனி நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார். அது வரைக்கும் வேதபாரகர் ஏற்கனவே இருக்கிற சட்ட திட்டங்கள்லேருந்து எடுத்து தான் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் தம்முடைய பிதா தமக்கு கொடுத்தவைகளை, பிதா தமக்கு வெளிப்படுத்தினவைகளை எடுத்து அதிகாரத்தோடு அவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் அநேக இடங்களில். அதே போல் அவர் அந்த மலை பிரசங்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விசுவாசத்தை அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்த பார்க்கிறோம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவீங்க, ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்களை நான் அறியேன். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் மிகுந்த அதிகாரத்தோடு அந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அதே போல பிசாசுகளை துரத்தும் பொழுது இல்லை, நிறைய பிசாசுகள் ஆண்டவரோடு உரையாடல் வைத்துக் கொண்டிருந்தேன் இல்லை, ஆண்டவர்கிட்ட பேசினா தான் அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை விடவே இல்லை. தன்னுடைய அதிகாரத்தோடு பிசாசுகளை அவர் துரத்துகிறதை பார்க்கிறோம். அதிகாரத்தோடு அநேக அற்புதங்களை ஆண்டவர் நிகழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சொற்கள் அது அதிகாரமுள்ள சொற்களாக இருக்கிறது. இட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. இன்னைக்கும் கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதனால தான் வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. கடவுளுடைய வார்த்தையை பிடித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது இல்லை. இன்னைக்கு உலகத்தில் என்னதான் பெரிய அத்தாரிட்டிஸ் இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அதிகாரம் என்பது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஜீசஸ் ஸ்போக் வேர்ட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசுகளை துரத்துவதாக இருக்கட்டும், அல்லது மனிதர்களிடத்தில் அவர்களுக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும், அவர் அதிகாரத்தோடு உபதேசித்தார். அநேகர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பக்கம் அவர் அதிகாரம் உடையவராய் பேசி கொண்டிருந்தாலும் அவருடைய வார்த்தைகளிலே ஒரு பெரிய தாழ்மை காணப்பட்டது. வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10:45. இங்கே தான் எதற்காக வந்தேன் என்பதை அவர் சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி அல்ல, ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தேன், ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லை. ஒருவேளை ஒரு பக்கம் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால எல்லாரும் வந்து என்னை வந்து உயர்த்தி வைக்கணும், என்னை பெருமையாக நடத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இல்லாமல், நான் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன் என்று தாழ்மையை தன்னுடைய வார்த்தைகளில், தன்னுடைய சொற்கள் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாமும் கூட நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. நிச்சயமாக நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் பெரிய அற்புதங்களை செய்வாங்க அப்படின்னு. ஆனால் அதற்காக அது நாம் பெருமைப்படுவதற்காகவோ அல்லது நம்மை உயர்த்தி பேசுவதற்காகவோ கொடுக்கப்பட்ட அதிகாரம் அல்ல. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக, அவர் சகல அதிகாரமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவராக இருந்தாலும் தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய சொற்களை வெளிப்படுத்துவதை பார்க்கும். நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற சொற்களிலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அநேக நேரங்களில் ஒரு உற்சாகத்தில் அல்லது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸில் நம்முடைய சொற்கள் ஒரு பெருமையுள்ள சொற்களாக வந்து விடுகிறது இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற உறுதியில் நம்முடைய சொற்களிலே பெருமையை வெளிப்படுத்தி வருகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சொற்கள் எப்பொழுதுமே அது மிகவும் தாழ்மை உள்ளதாக இருக்கிறது. அதே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம், அதே மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்லிக்கலாம், நான் ரொம்ப நல்லவன் அப்படி ஆண்டவர் சொல்லிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சிறு வயதுல இருந்தே அந்த போதனைகளை வளர்க்கப்பட்டிருக்கிறார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 12 வயதிலேயே சொல்லுகிறார். நான் பிதாவுக்கு அடுத்தவைகளே இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோர்கிட்ட சொல்லுகிறார். ஆனால் இங்கே ஒருவன் வந்து நல்ல போதகரேன்னு சொன்ன உடனே அதை உடனே மறுத்து பேசுகிறார். நீ ஏன் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும்? பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இங்கும் அவருடைய சொற்களிலே ஒரு பெரிய தாழ்மை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. இயேசு கிறிஸ்துவினுடைய சொற்கள், அவர் அதிகாரமுடைய சொற்களை பயன்படுத்துகிறவராக இருந்தாலும், பிதாவினுடைய குமாரனாக இருந்தாலும் கூட, அவர் மனிதனிடத்தில் பேசும்போது தன்னுடைய நோக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கே ஒரு பெரிய தாழ்மை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையில் நம்முடைய சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லை. நம்ம எந்த ஒரு நிலையில் இருக்கலாம், நம்முடைய சொற்களிலே தாழ்மை காணப்பட வேண்டும். நம்முடைய சொற்களிலே அது தாழ்மையுள்ள சொற்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தைகள், அவர் நிறைய உபதேசித்த காரியங்கள் எல்லாமே கடவுளுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருந்தது. இட்டர்னிட்டியை குறித்து நிறைய பேசுகிறார். நித்தியத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். தி வேர்ட்ஸ் ஃபார் இட்டர்னிட்டி. யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை முதல் வாசிக்கலாம். யோவான் 6:60.
ஆமாம். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ அது கடினமான உபதேசம், இந்த சொற்களை கேட்க முடியாது, இந்த வார்த்தைகளை கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய சில நேரங்களில் அவருடைய சொற்கள் கடினமானதாக தான் இருந்தது. இல்லை, நம்ம மத்தேயுல மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது இப்படி தான் கொண்டு வந்து ஆண்டவர் முடிக்கிறார். என்னுடைய சித்தத்தின்படி செய்யாதவனை அன்னைக்கு நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், அறியேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் மிக கடினமான உபதேசம். இப்படி அன்னைக்கு யாரும் இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழல்ல அநேகர் திரும்பி போயிடுறாங்க, ஆண்டவரை விட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. ஆனால் இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே. இல்லை, இதை பேதுரு மிக அருமையாக அதை பார்த்திருக்கிறார். அவர் ஒருவேளை சீஷர்கள் கேட்டே இருந்திருப்பாங்க, இவர் எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துகிறாரு. ஒருவேளை அவங்களுக்கும் சில நேரங்கள் அது கடினமான உபதேசமாக இருந்திருக்கலாம். அவங்களும் என்ன இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு அகேன்ஸ்டாக இப்படிலாம் பேசுகிறாருன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அது எல்லா சொற்களையும் பார்க்கும் பொழுது, இல்லை அவங்க எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க, எல்லா சொற்களையும் பார்க்கும்போது பேதுரு ஒரு முடிவுக்கு வருகிறாரு, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஒருவேளை நீங்கள் பேசுவது கடினமாக இருக்கலாம், நீங்கள் பேசுவது சில நேரங்களில் அதிகமான வார்த்தைகளாக, அது ஆழமான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் நித்திய ஜீவ வசனங்கள். இல்லை, யூ ஹேவ் வேர்ட்ஸ் ஃபார் இட்டர்னிட்டி. நித்திய வாழ்வுக்கான வார்த்தைகள், சொற்களை ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்த பார்க்கிறோம். நிறைய கடவுளுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த பேரபிள்ஸ், அந்த உவமைகளை ஆண்டவர் பயன்படுத்த பார்க்கிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசினதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நித்திய வாழ்வை தருகிற வார்த்தைகள். இன்னைக்கு எதற்காக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தியானிக்கிறோம், எதற்காக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம்? ஒருவேளை அது அதிகாரம் உள்ளவைகள், அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆனால் பிரதானம் என்ன அப்படின்னா, இதுதான் நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டுகிறது. இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், இந்த வார்த்தையின் மூலமாக தான் நான் நித்தியத்திற்குரியவனாக வாழ முடியும். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இல்லை, பவுல் அருமையா சொல்றார் இல்லையா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. இங்க நம்ம டெம்பரவரி, இங்க நம்ம தற்காலிகமானவர்கள். இதை நமக்கு வழிகாட்டுவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான், the words for eternity. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். நித்தியத்துக்குரியவர்களாய் வாழ்வதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்யும். the words of authority, அதிகாரம் உடையவராக அவர் உபதேசித்தார், அதிகாரத்தோடு அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். the words of humility, அதே நேரத்தில் அவருடைய சொற்களிலே தாழ்மை இருந்தது. நம்முடைய சொற்களிலும் கூட தாழ்மை இருக்க வேண்டும் என்று நாம் உணர்கிறோம். கடைசியாக words for eternity, நித்திய வாழ்வுக்குரிய சொற்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நாமும் கூட நித்தியத்திற்குரியவர்களாக வாழ முடியும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவுடைய சொற்கள் எளிமையாய் பேச வேண்டிய இடத்துல எளிமையாகவும், ஆழமாய் பேச வேண்டிய இடத்துல ஆணித்தரமாக ஆழமாகவும் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சொற்கள் எப்படி இருக்கிறது? சில நேரங்களிலே நாம் தவறான சொற்களை பயன்படுத்தி விடுகிறோம். நம்பிக்கை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்பிக்கையை உடைப்பது போன்று பேசி விடுகிறோம். சில நேரங்களிலே நல்ல உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டு சென்று விடுகிறோம். ஆனால் இயேசுவினுடைய சொற்கள் இல்லையா, எங்கு மாயக்காரர் என்று சொல்ல வேண்டுமோ அங்கு மாயக்காரர் என்று சொல்லுகிறார், எங்கு எளிமையாய் பேச வேண்டுமோ அங்கு எளிமையாய் பேசுகிறார். வேர்ட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகாரமுள்ள சொற்கள். வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் சொற்கள். வேர்ட்ஸ் ஃபார் இட்டர்னிட்டி, நித்திய ஜீவனுக்குரிய சொற்கள். நம்முடைய வாழ்விலும் கூட தாழ்மையான சொற்களை பயன்படுத்த தீர்மானிப்போம். நித்திய வாழ்வுக்குரிய இந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நாம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு என்பதை நினைவு கூர்ந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சொற்களினுடைய வல்லமையை நாங்கள் இந்த நாளிலே உணர்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்துக்கொண்டு எங்களுடைய வாழ்விலும் உம்மை போல பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பேசுகிற சொற்கள் உம்முடைய சொற்களை பிரதிபலிப்பதாக இருக்கட்டும், தாழ்மையின் சொற்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, நித்திய வாழ்வுக்குரிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்பிக்கை அளிக்கிற ஆண்டவரே, பிறரை உற்சாகப்படுத்துகிற சொற்களை பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய நாவை ஆட்கொண்டு நாங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொற்களின் மூலமாய் உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாமுக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான காணிக்கை சேகரிக்கப்படும். வெளியிலே தேநீர் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் பங்கு பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளும். கல்வாரிக்கு போகலாம் வாரி,
சவாரிக்கு போகலாம்